Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தொடர்ல 11th பப்ளி எக்ஸாம் ரொம்ப முக்கியமான ஒரு இயர் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படினு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நியூ சிலபஸ் ஸ்டார்டிங் ஆகி ஃபர்ஸ்ட் பப்ளி எக்ஸாம்ஸோட क्वेश्चन 2019 ஓட क्वेश्चन பேப்பர்ஸ் தான் இது. ஆல்ரெடி நம்ம 2020 ல இருந்து 24 வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பரை வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அதோட பிடிஎஃப்மே அப்டேட் பண்ணிட்டோம். சோ அந்த வீடியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுல பிடிஎஃப்பும் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாத்துங்க. சோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃபைனலா இந்த क्वेश्चंस எல்லாமே பாத்துங்க. சோ 1 மார்க்ஸ் என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 1 மார்க்ஸ் அளவுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க தனியா 8x1 அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து தனியா இருக்கக்கூடியது. சோ மொத்தம் 14 1 மார்க்ஸ் பிரிச்சு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இங்க பாத்தீங்க அப்படினா 4 1 மார்க்ஸ் வந்து 6 1 மார்க்ஸ் வந்து தனியாவும், அதுக்கு அடுத்து இங்க 8 1 மார்க்ஸ் வந்து என்னது தனியாவும் ஃபர்ஸ்ட் நியூ சிலபஸா இருந்தது. அதுக்கு அப்புறம் தான் 14 1 மார்க்ஸ் கண்டினியூவா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து குருவினா क्वेश्चंस வந்து என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்த்து வச்சிங்க. சோ இதுல இருக்கக்கூடிய क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஏனா 12th க்கு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் क्वेश्चंस வந்து நிறைய இருந்துச்சு. அதனால இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. தமிழர்கள் புகம் பழி, அதுக்கடுத்து பாயிரம், சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள், அதுக்கடுத்து 5 விவசாய மந்திரங்கள், இந்திய கட்டடக்கலையின் 3 வகை, நாட்டு புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் அவற்றை கூறுகிறார். அதுக்கடுத்து மொழிபெயர்ச்சி வினாக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மொழிபெயர்ச்சி வினாக்கள் ரிப்பீட்டடும் வரும், புதுசா இருக்கிறது என்ன பண்ணும் வரும். இந்த குறியீடு क्वेश्चंस எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க பார்த்து வச்சிங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 4 மார்க் செய்யுள் அண்ட் உரைநடையில பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிங்க. உயர் தமிழை உயிரென்று போற்றுமின்கள், முல்லை திணைக்குரிய முதற்பொருள், அதுக்கடுத்து ஹைக்கூ கவிதைகள், தத்துவ பொருளை வெளிக்கொணரும் நுட்பத்தினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உரைநடையில கூடிய 4 மார்க் क्वेश्चन தமிழ் இலக்கியங்கள் கல்வி குறித்து ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர், ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன. இதெல்லாமே பாருங்க. சோ அதுக்கு அடுத்து அணியில பாத்தீங்கன்னா இந்த உருவக அணி அல்லது பிரிது மொழிதல் அணி. சோ இந்த உருவக அணி அதிகமா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிரிது மொழிதல் அணியும் பாத்துங்க. இது வந்து நியூவா இருக்குது. இதுக்கு அப்புறம் கேட்டது எல்லாமே உருகுற அணி, சொற்பொருள் அணி தான் அதிகமா கேட்டிருந்தாங்க. சோ இத வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கு அடுத்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோட தொடர்பு படுத்துங்க. இப்போ வந்து அல்லது இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चंस. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய क्वेश्चंस வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பேட்டர்னை. அதுக்கடுத்து 6 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஓவராலாக நமக்கு 3 இருக்குது இப்போ இருக்கிறது. ஆனால் இது வந்து ஓல்டு क्वेश्चंसங்கிறதுனால 2x6ன்னு கொடுத்துருக்காங்க. பாதர்சாரியின் வழிநடை பாடல், காவடி சிந்து என்பதை அண்ணாமலையாரின் பாடலோடு நிறுவுக. மதீனா நகரின் வளத்தினை உம்மறு புலவர் எங்கனம் வர்ணிக்கிறார். தலைமைச் செயலகம் பாடம் வாயிலாக நீர் அறியும் அறிவியல் கருத்து, சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்து, இதராளர் பாரதி குறித்து அறிவன, சிம்பொனி தமிழுக்கு ஆற்றிய பணிகளை பாடப்பகுதி கொண்டு விளக்குக. அதுக்கடுத்து குரல் அண்டு புறநானூற்று பாடல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இது வந்து முக்கியமானதாக படிச்சிங்க. இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண क्वेश्चंस எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல தரேன், அதில் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுங்க. அதுக்கடுத்து டாப் மோஸ்ட் क्वेश्चंस எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அதில் இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபைனல் ரிவிஷனுக்கு 6 மார்க் இது எல்லாமே நல்லா படிச்சிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இதெல்லாமே அப்டேட் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண क्वेश्चनோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.